பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா, முடிந்ததை செய்யுங்கள். நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் முடிந்ததை செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா டூ வாட் யூ கேன் டூ. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமாக இன்றைக்கு தெரிந்து கொண்டதான வேத பகுதி மார்க் எழுதினதான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு 14:8. இங்கே வேதம் சொல்லுகிறது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தன்னால் இயன்றதை செய்தாள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா she did what she could. அழகாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டுமானால் நம்முடைய முழு பலத்தோடு, நம்மளுடைய முழு மனதோடு நாம் நாம் செய்கிறதை செய்ய வேண்டும். நம்மளால் முடியாததல்ல, நம்மளால் முடிஞ்சதையே ஆண்டவர் என்ன செய்கிறார், செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பிரசங்கியில் 9:10 ஒரு வசனம் இருக்குது, வாசிக்க வேண்டாம், நானே சொல்லுகிறேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறதை முழு பலத்தோடே செய். அதாவது நம்ம கைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாம் என்ன செய்யணுமா, நம்ம செய்கிறதை முழு பலத்தோடு செய்ய வேண்டுமா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரணிப்பது நிச்சயம். அதனால் நம்ம இருக்கிற காலங்களே, அதாவது நாம் வாழும் நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவருக்கு தன்னால் முடிந்ததை செய்த ஒரு ஸ்திரீயை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னென்னா அவங்க லைஃப் மூலம் நாம் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம் என்று இந்த நாளிலே தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு 14வது அதிகாரம் 3-9 வரை. இந்த சுவிசேஷம் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம். இருந்தாலும் இதை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு கடந்து செல்கிறேன். ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, பெத்தானியாவில் இயேசு வந்திருந்த பொழுது ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, தன்னிடம் இருந்த ஒரு விலையேற பெற்ற நலதம் கொண்டு வந்து அதை உடைத்து அதை என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய சிரசின் மேலே ஊற்றினாங்க. ஊற்றும் பொழுது அங்கே இருக்கிற சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, இதை ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் இதை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, அவங்க எதை நிறுத்தவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க செஞ்ச காரியத்தை அப்படியே அதை தொடர்ந்து செய்து அந்த சிரசின் மேல் அந்த தைலத்தை ஊற்றுகிறார்கள். அப்போ அவங்க மற்றவங்க சொல்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏன் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணுறீங்க, அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, தருத்தருக்கு இதை விட்டு தருத்தருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தருத்தரர் எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறாங்க, நான் எப்பொழுதும் உங்களோட இரேன் என்று சொல்லி அவர்களை அதட்டி விட்டு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என்ன செஞ்சா, தைலம் பூசுவதற்கு என்னை முந்தி கொண்டாள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இவள் செய்ததான காரியம் உலகம் முழுதும் பிரசங்கமாக சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லுவதாக இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எங்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தால், மத்தேயிலே 26ஆம் அதிகாரம் 6-13
வரை அங்கே அங்கே இந்த இந்த வசனம் இந்த இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கிலே 14ஆம் அதிகாரம் 3-9 வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானிலே 12ஆம் அதிகாரம் 1-8 வரை, யோவானிலே 12ஆம் அதிகாரம் 1-8 வரை இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானிலே சற்று விரிவாக இந்த சம்பவத்தை பற்றி எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் முன்பாக அதனுடைய பின்னணியம், அதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம கொஞ்சம் தியானிச்சாதான் நமக்கு இந்த சம்பவம் நமக்கு சரியாக புரியும். இந்த சம்பவம் நடக்கும்போது அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்று பார்த்தால் பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அது யோவான் 12:1 கூட போட்டப்பட்டிருக்குது. மார்க் 14:1 கூட போட்டப்பட்டிருக்குது. வேணுமென்றால் வாசிப்போம். 14:1. அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பாக சரியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அங்கே அப்போ நடைபெற அந்த 6 நாளைக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். இந்த பெத்தானியா கிராமத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால், இந்த பெத்தானியா கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம், ஒரு அமைதியான கிராமம். ஆனால் பார்த்தீங்கன்னா வேதத்திலே அடிக்கடி ஆண்டவர் விசிட் பண்ணதான ஒரு கிராமம். இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான கிராமம். வந்து இந்த கிராமம் வந்து இந்த கிராமத்திலே பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு இருந்ததுன்னா, மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவருடைய வீடு வந்து அங்கே பெத்தானியாவில் இருந்தது. அந்த பெத்தானியாவிலே அவங்களுடைய வீடு இருந்தபடினால் இயேசு அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்கு கடந்து வந்தார். கடந்து வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி இருந்தார். அங்கே தங்கி இருக்கும் பொழுது அந்த வீடு இயேசுவானவருக்கு எப்படி இருந்தது என்றால், ஒரு நல்ல இளைப்பாறுகிற இடமா, ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸா, ஒரு நல்ல அமைதியான இடமா, அது மட்டும் அல்லாமல் அன்பு நிறைந்த இடமாக காணப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்குறது. லாசர்கிட்ட அவர் ரொம்ப அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறாங்க. அவரே லாசர் வந்து வியாதியாக இருக்கும் பொழுது சொல்கிறதுக்கு ஆள் சொல்லி அனுப்பும் பொழுது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறாள். அப்போது அந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஆண்டவரும் இவங்களும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு ஸ்நேகம் பாராட்டுதலோடு இருந்திருக்கிறாங்க நம்ம அறியலாம். அப்படி அவங்க தங்கியிருந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படி எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒரு சௌகரியமான சூழல், ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. அப்படி இருந்ததுனாலே இயேசுவானவர் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்தார். இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டுமானால் நம்முடைய வீடு ஒரு அமைதியான வீடாக இருக்கிறதா, அன்பு நிறைந்த வீடாக இருக்கிறதா, ஆண்டவர் வந்து தங்கும்படியான ஒரு சௌகரியமான சூழ்நிலை நம்முடைய வீடு இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த பெத்தானியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு சிட்டி கிடையாது. அங்கே ஒரு ஜெபாலயம் கூட இல்லை. ஆனாலும் அந்த பெத்தானியா ஊர் ஒரு ஃபேமஸாக மாறுது. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம், மரியாள் செய்த சம்பவம். இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்தாள் என்று இங்கே மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் தான் இதை தெளிவாக எடுத்து எழுதும் பொழுது அது மரியாள் என்று எழுதுகிறார். வேணாலும் வாசித்து பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 11. இங்கே பார்த்தீங்கன்னா பரிமளம் தைலம் பூசினது மரியாளே என்று 11ஆம் அதிகாரத்திலேயே இங்கே யோவான் தெளிவாக எழுதுகிறார். ஆனால் இந்த 2 சுவிசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் இடம்பெறவில்லை. இதே சம்பவம், தைலம் பூசுகிற சம்பவம் இன்னொரு இடத்துல வருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா பாவியான ஸ்திரீ தைலம் பூசுகிறாள். அவங்க வேற, இவங்க வேற, எல்லாருமே நிறைய இந்த சம்பவம் நடைபெறுகிறதுனால நமக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் யோவான் இதை தெளிவாக எழுதுகிறார். இந்த தைலம் பூசின சம்பவத்தை செய்தது மரியாளே. இங்கே பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக மரியாள்கள் இருக்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், கிளையப்பா மரியாள், அப்படி ஏகப்பட்ட மரியாள் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வெறும் தமிழில் பார்த்தீங்கன்னா வெறும் மரியாள் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, இவங்க வந்து எப்படி போடப்பட்டிருக்குன்னா மேரி ஆஃப் பெத்தானி,
பெத்தானியாவின் மேரி என்று இவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஊரை வைத்தே இவங்களை என்ன செய்கிறாங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இந்த பெத்தானியாவிலே இயேசு என்ன செய்கிறார், மார்த்தாள் மரியாள் அவங்களுடைய வீட்டுக்கு, மார்த்தாள் மரியாள் இல்லை, சீமோனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் ராவிருந்து பண்ணும்படியாக இங்கே வருகிறார். அந்த ராவிருந்தில் சீமோனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமானவர் இருக்கிறாங்க, ஏராளமானவர் தங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இயேசுனுடைய 12 சீடர்களும் அங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய உட்கார்ந்து அவரும் என்ன செய்கிறார், அந்த விருந்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். மரியாளையும் பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 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 மார்த்தாள் மரியாள் லாசரு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நான் நிறைய தடவை வாசித்து பார்த்துருக்கேன். இவங்க 3 பேருமே மரியாளை சொல்லும் பொழுது அங்கே மார்த்தாளும் லாசரும் வருகிறார்கள். ஒரு குடும்பம், எங்கள் குடும்பமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கேனாலும் இந்த பைபிளிலே காணப்படுறாங்க. ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறதுனா, ஆண்டவர் குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார், குடும்பத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருகிறார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே வழக்கம் போல் மார்த்தாள் என்ன செய்கிறா, பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். லாசரும் என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து உட்கார்ந்து பூஜனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த மார்த்தாளை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்துருக்கிறதையே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம், 10ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய சொல்லிய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே சொல்றார், மரியாள் நல்ல பங்கை எடுத்துக்கொண்டாள்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாசரு வியாதியாக இருக்கும் பொழுது, மரிக்கும் பொழுது ஆண்டவர் தாமதப்படுத்தி அந்த இடத்துக்கு வருகிற பொழுது அது தேவ மகிமைக்கு ஏதுவாக அவர் என்ன செய்கிறார், வெளிப்பட வேண்டும் என்று அங்கு சற்று தாமதமாகி வருகிறார். லாசர் மரித்ததை அறிந்த உடனே மரியாள் அழுது ஆண்டவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் வாசிக்க வேண்டாம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க் 16ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆண்டவருடைய பாதத்தில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு அமர்ந்திருந்தால் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் சரியாக தேடுகிறதில்லை, சரியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அநேகர் கலந்து கொள்ளுகிறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் என்ன செய்கிறோம், அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இங்கே மரியாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவருடைய பாதத்தை வாஞ்சித்து ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். இப்படி நடக்கும் பொழுது இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா அது பஸ்கா பண்டிகையான நேரம், ஏராளமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறதும் வருகிறதுமாய் அந்த சிட்டியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊரே ஒரு திருவிழா கோலம் போல் இருக்கிறது. அந்த வெளியே அப்படி நடக்கிறது. அதே சமயத்தில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பர்களாக என்ன செய்கிறாங்க, அவங்க கூடி எப்படியாவது இயேசுவை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடுறாங்க, சதி திட்டம் ஆலோசனையெல்லாம் நடத்துகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் வந்து மத்தேயு 26:2 சொல்லப்பட்டிருக்கிறார், 2 நாளைக்கு பின் மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவார் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், பெத்தானியாவிலே சீமோனுடைய வீட்டிற்கு அங்கே ராவிருந்துக்காக வருகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே இதை வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இங்கே இப்படி நடைபெறுகிறது. இந்த வழக்கம் போல் சீமோனுடைய வீடு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு, அங்கே ஏராளமான வேலைக்காரர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, ஏராளமான கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அதில் ஆண்டவரும் அங்கே வந்திருக்கிறார். மரியாளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை கவனித்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவர் மீது அதிகமான அன்பு செலுத்தியவள் இந்த மரியாள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ததான காரியங்களை நினைத்து கொண்டு ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து அவருடைய குடும்பத்திலே அநேகமான அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியா என்ற சீமோனை ஆண்டவர் வந்து சுகமாக்கினார். இந்த சீமோன் வந்து மார்த்தாளுடைய கணவராக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது பைபிளில் அப்படி எழுதப்படலை, இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடே எழுப்பி தருகிறார்.
அங்கே ஒரு அந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக நடந்தது. அது மட்டுமல்லாமல் மார்த்தாள், மரியாள், லாசர் 3 பேரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? சந்தித்தார், ரட்சித்தார். இதெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய அன்பை எண்ணி ஆண்டவரை அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அவங்க வரும்பொழுதே என்ன செஞ்சாங்க? அவங்க இருக்கும் பொழுதே அவங்க வந்து ஒரு விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கையிலே கொண்டு வந்திருந்தார்கள். அந்த தைலத்தை பற்றி சொல்லப்படுகிறது, வாசிப்போம். அங்கே இருக்கும்பொழுது என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த தைலத்தை கொண்டு வருகிறார்கள். அங்கே வந்து ஆண்டவருடைய சிரசின் மேலே அவங்க ஊற்றுறாங்க. அவங்க ஏன் ஆண்டவருடைய சிரசின் மேலே ஊற்றுனாங்க? ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்? என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இதை செய்தாள் என்று எப்படி ஆண்டவரும் அதை சொன்னார் என்று ஒரு சில காரியங்களை நம்ம புரிந்து கொண்டால் அது இந்த வசனங்கள் நமக்கு ஈஸியாக புரியும். அந்த நாட்களிலே பார்த்திங்கன்னா அங்கே யூதருடைய கலாச்சாரத்தின்படியே வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு தலையில் எண்ணெய் பூசுவது வழக்கமாக இருந்தது. அது ஏன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஹீட்டான கிளைமேட்டு ரொம்ப ரொம்ப சூடு, ரொம்ப ட்ரையான இருந்தனால அங்கே எண்ணெய் தேய்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அது மட்டும் அல்லாது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் தேய்ப்பதை அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் தான் செய்வார்கள். இந்த வீட்டிலே ஏராளமான வேலைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் அங்கே வருகிறதான எல்லா கெஸ்ட்டுக்கும் அவங்க தலையில் அந்த எண்ணெய் பூசுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சீமோனுடைய வீட்டிலே ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாலும் மரியாள் தான் அந்த காரியத்தை செய்கிறாள். மரியாள் அங்கே ஒன்றும் அவங்க வேலைக்காரர்கள் கிடையாது. அவங்க அந்த வீட்டினுடைய எஜமானி அவங்க வந்து. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு அவங்க தைலம் பூச அவங்க தான் செய்கிறாங்க. தைலம் பூசுகிற காரியத்தை, அந்த செயலை ஆண்டவருக்காக அவர்கள் தான் செய்கிறார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து எல்லாத்துலேயும் மேலானதாக இருந்தது. அது என்னென்று சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் எல்லாரும் சுற்றி இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? மரியாள் மட்டும் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு 2 காரியத்தை உணர்ந்தார்கள், 2 விஷயத்தை உணர்ந்தார்கள். ஒன்று என்னது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அவங்க நினைத்தார்கள், ஆண்டவரை தான் குற்றப்படுத்தி பேசிவிட்டோமே, ஆண்டவரிடம் நாம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரை என்ன குற்றப்படுத்தி பேசினார்கள் என்றால், லாசர் மரித்த பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று ஆண்டவரை பிளேம் பண்ணுற மாதிரி அங்கே சொல்கிற மாதிரி இவர்கள் உணர்ந்தார்கள். நாம் ஆண்டவரை குற்றப்படுத்தி பேசிவிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட அதை ரிப்பன் பண்ணணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. 2வதாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம அதை இந்த முதல் காரியத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க மனம் வருந்துகிறார்கள். நம்ம கூட என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நேரங்களில் வருகிறோம். வந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வர்றோம், அப்படியே போயிடுறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நம்முடைய மனதிலே என்னெல்லாம் நம்ம காரியங்கள், நம்ம என்ன குத்தப்பட வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனசாட்சிப்படி தெரியும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாமும் மரியாதை போல என்ன செய்ய வேண்டும்? அந்த குற்றங்களை அறிக்கையிட்டு நம்முடைய ஆராதனையிலே நம்மளை சரிப்படுத்திக் கொள்வர்களாய் நம்ம மாற வேண்டும். இங்கே மரியாள் அப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தார்கள். 2வதாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்படியே அவர்கள் இயேசுவானவரை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் இயேசுவானவர் எப்படி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஏற்கனவே 6 நாளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஆண்டவர் வந்து ரொம்ப களைப்பாகவும் ரொம்ப சோர்வுற்றவராகவும் காணப்பட்டார். அது பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்லாமல் அவருடைய மனதிலே ஏராளமான சிந்தனை, அது மட்டுமல்ல உள்ளத்திலே ரொம்ப பாரம் அதிகமாய் காணப்பட்டது. ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் இருந்ததை மரியாள் கவனித்தார். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது மரியாள் அதை கவனித்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றி நடக்கிறதான அந்த காரியங்கள், வெளியிலே அவரை கொலை செய்வதற்கு ஏதுவாக நடக்கிறதான எல்லா காரியங்களையும் மரியாள் என்ன செய்தால்? மனதிலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டாங்க. சிந்தனை பண்ணதுனால அவங்களுக்கு நல்லா தெரிந்தது, ஆண்டவர் சிலுவையிலே மரிக்க போகிறார், ஆண்டவர் அடக்கம் போட போகிறார் என்பதையெல்லாம் அவர்களுக்கு முன்னறிவிப்பாய் அது வெளிப்படுகிறது. அது ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே அவர்களுக்கு எல்லாமே வெளிப்படுகிறது. இந்த வெளிப்பாடு அங்கே இருக்கிறதான யாருக்குமே அது வரல. ஈவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதான சீஷர்கள் கூட அது வெளிப்படலை. அது வெளிப்படாதனால ஆண்டவரை இவர்கள் அதிகமாக இது வெளிப்படுறதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா, இவங்க ஆண்டவர் மேல் வைத்த அதிகமான அன்பு, அதிகமான விசுவாசம், ஆண்டவரோடு எப்பொழுதும் இவங்க நெருங்கியே இருக்கிறதான ஒரு காரியம். அதனாலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு வெளிப்பட்டது.
அதாவது என்ன சொல்லலாம், ஒரு அவங்களுடைய அன்பை சொல்லலாம், எப்படி சொல்லலாம், ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்க போய் தான் அது முன்னறிவிப்பாய் அவர்களுக்கு அது வெளிப்பட்டது. நம்ம ஆண்டவரோட எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது, ஆண்டவரோட நமக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு உள்ளார்ந்தமான ஒரு நெருக்கமான ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கிறதா, நம்ம உறவு முறை இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டும். நம்மளுடைய உறவு முறை ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவு முறை நாம் எங்கே வைத்திருப்போம் என்று பார்த்தால் நம்முடைய கணவர் மேலே, இல்லை நம்முடைய மனைவி மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே தான் நம்ம வைத்திருப்போம். ஆனால் இங்கே மரியாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே வைத்திருந்தாள். நாம் இவர்களை காட்டிலும் நாம் கூட என்ன செய்யணும், அதிகமாய் நாம் ஆண்டவர் மேலே தான் நம்முடைய அன்பை அதிகமாய் வைக்க வேண்டும். இது மரியாள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறதான காரியம். அடுத்ததாக இப்படி பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் மரிக்கப் போகிறார் என்பதை அறிந்தவுடன் உடனடியாக அவர் என்ன செய்கிறார்கள், இந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர் உடனே எழுந்து அந்த தன்னிடம் இருந்த அந்த விலை மதிக்க முடியாத தைலத்தை ஆண்டவருடைய சிரசிலே அவர்கள் ஊற்றுகிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அது செய்ய முடியாததாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்கள், மரியாள் மாத்திரமே அங்கே பெண்ணாய் அமர்ந்திருக்கிறார். அந்த காலத்திலேயே அப்படி தான் இருந்திருக்கு. ஆண்கள் நடுவிலே பெண்கள் எதுவும் பேசுவதற்கோ எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ முடியாது. ஆனாலும் மரியாள் என்ன செய்தால், ஆண்டவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், ஆண்டவரை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று நினைத்து அவர்களால் பேச முடியாட்டாலும் எல்லா தடைகளையும் மீறி என்ன செய்தால், அந்த தைலத்தை பூசுகிறதுக்கு அவர் ஆயத்தமானார். நமக்கும் அநேக தடைகள் வருகிறது. வந்தாலும் நாம் என்ன செய்யணும், மரியாளை போல ஒரு தைரியமாய் நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த நாட்கள் போல இப்பவும் அப்படி தான் இருக்கிறது. நம்ம லேடிஸ்க்கு ஜென்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது லேடிஸ்க்கு அங்கே அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. இருந்தாலும் இப்போ காலங்கள் மாறி வருகிறது. ஆண்கள்லாம் பெண்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், எழும்பி நம்ம ஆண்டவருக்காய் எதையாவது நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். மரியாள் அப்படி செய்தாங்க. அவங்க விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை ஊற்றாள். இந்த தைலத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் இந்த தைலம் ஒரு வேதமே சொல்லிருச்சு, அது ஒரு விலையேறப்பட்ட தைலம், அது ரொம்ப காஸ்ட்லியான ஆயில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தம தைலம். இந்த தைலம் எப்படிப்பட்ட தைலமாக இருந்ததுன்னா உத்தம தைலம், அதாவது பியூர், நல்ல ஒரு சுத்தமான தைலமாக இருந்தது. அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா இந்த தைலத்தை பூசுவது என்றால் ஒரு சாதாரண தைலத்தை தான் அந்த நாட்களிலே பூசுவார்கள். ரொம்ப விலை குறைந்த, அதாவது அது சொல்லப்பட்டிருக்கிறது 1 பென்னி தான் இருக்குமா அந்த ஆயில். அதைத்தான் அங்கே வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு அதை பூசுவாங்களாம். ஆனால் இங்கே மரியாள் பூசினது பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவருக்கு பூசினார். அது மட்டும் அந்த தைலத்தோட விலையை இவங்களே இங்கே வேதமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய விலை 300க்கு அதிகமான பணம். 300க்கு அதிகமான பணம்னா ஒரு வருடத்திற்கான சம்பள பணம். ஒரு வருடத்திற்கான சம்பள பணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றினார்கள். அதுவும் அங்கே சொல்லப்பட்டிருக்க இதை தீவிரமாக இதை தியானிக்கும் போது தெரிந்தது, அந்த தைலத்தை பார்த்தீங்கன்னா அது ராஜாக்கள் யூஸ் பண்ணுற தைலமா. அதுவும் அவங்க சொட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ரொம்ப அப்படியே ஊற்றலாம் மாட்டாங்களாம். அப்போ இது எவ்வளோ ஒரு ப்ரிஷியஸான, எவ்வளோ ஒரு மதிப்புள்ள ஒரு தைலம் என்று நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி சொட்டாய் ஊற்ற வேண்டியதை மரியாள் என்ன செய்தார்கள், அப்படியே ஊற்றினார்கள். ஆண்டவருக்கு இருக்கிறதுலே அவங்க என்ன செஞ்சாங்க, சிறந்ததை கொடுத்தார்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டானதை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. நாம இந்த நாட்களில் யோசித்து பார்க்கணும். நம்ம ப்ரிஷியஸாக நம்ம விலை மதிக்கக்கூடியதாய் நாம் எதை வைத்திருக்கிறோம், அதை ஆண்டவருக்கு என்று கொடுக்கறதுக்கு நம்ம உள்ளத்திலே ஒரு தீர்மானம் இருக்கிறதா, ஆண்டவருக்கு என்ன கொடுப்போம் என்று நாம் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம பைபிளில் நல்ல ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு ஏழை விதவை என்ன செய்தால், காணிக்கை போடுவதற்காக வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்ததே 2 காசு தான். வேதம் சொல்லி 2 காசு தான் இருந்தது. அந்த 2 காசை என்ன செஞ்சாங்க, அவங்க உண்டியில் போட்டாங்க. உண்டியில் போடும்போது ஆண்டவரும் அந்த பெட்டிக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த அம்மா தான் அதிகமாக போட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தன் ஜீவனுக்கென்று வைத்த அனைத்தையுமே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த பெட்டியில் போட்டாங்க. அவங்க தனக்குன்னு எதுவுமே வைத்திருக்காமல் அனைத்தையுமே போட்டு விட்டாங்க. நாளைக்கு என்ன செய்வோம், இன்றைக்கி என்ன செய்வோம் அப்படி அவங்க எதையுமே குறித்து கவலைப்படாமல் அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விட்டார்கள். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாமே நிதானித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம எல்லாருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஆண்டவருக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டை தான் கொடுத்தாங்க. ஏதோ லெஃப்ட் ஓவரே அவங்க கொடுக்கல. லெஃப்ட் ஓவர்னு மிச்சம் மீதி, அதாவது மீதியை எதுவுமே கொடுக்கவில்லை. இருக்கிறதுலே அவங்கள்ட்ட எது ரொம்ப நல்லா இருந்ததோ, சிறப்பானதாக இருந்ததோ, பெஸ்ட்டாக இருந்ததோ அதையே என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். நம்மளும் என்ன செய்ய வேண்டும், அப்படியாக நாம் கொடுக்க வேண்டும். வேதத்திலே பார்த்தீங்கன்னா ஆபேல் காயினுடைய காணிக்கை அந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
கர்த்தர் ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆபேலுடைய காணிக்கை தான் அங்கீகரித்தார். அது என்ன காரணம் என்று நமக்கு தெரியும். ஆபேல் என்ன செஞ்சார்? இருக்கிறதுலே ஆண்டவருக்கு ஒரு தலையீற்று, அந்த மந்தையிலே இருக்கிறதான தலையீற்றிலும் நல்ல கொழுத்ததான இதை என்ன செஞ்சார்? ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தினார். இருக்கிறதுலே பெஸ்ட் எதுன்னு பார்த்து ஆண்டவருக்கு என்ன செய்தார்? ஆபேல் காணிக்கையாக கொடுத்தார். அதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபேலுடைய காணிக்கை அவர் கொடுத்ததை பார்க்கவில்லை, அந்த பெஸ்ட்டை கொடுத்ததை தான் ஆண்டவர் பார்த்து அவருடைய காணிக்கையை அங்கீகரித்தார். எபிரேயரில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு 14:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை ஆபேல் வந்து செலுத்தினானா. அவருடைய பலி எப்படி இருந்ததா? மேன்மையானது. அவர் மேன்மையான ஒரு இதை என்ன செஞ்சார்? ஆண்டவருக்காக கொடுத்தார். நாம் எப்பயுமே என்ன செய்யணும்? நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். எது சிறந்ததுன்னு பார்த்து அதை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மளால் என்ன கொடுக்க முடியும் நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து நம்மள்ட இருக்கிறதுலே நம்ம சிறந்ததை என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக கொடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, அதை நாம் எப்படி கொடுக்குறோம் என்று நாம் அதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நம்முடைய சபையில் கூட இப்போ ஒரு முன்னாடி நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இங்கே வந்து நம்ம சபையில் முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து காணிக்கை கொடுப்பதிலே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா புது தாளை தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு கிடைச்சாலும் அந்த புது தாளை பத்திரமாக எடுத்து வைத்து காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த தாள்களை புது தாள்களாக கொடுப்பார்கள். தசமபாகம் கொடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? புது தாளை தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருந்தது. ஆண்டவருக்கு கொடுக்கறதுலே அந்த ரூபாய் தாளிலும் புதிதான யாரும் யூஸ் பண்ணாதான நோட்டுகளை ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தினார்கள். நம்ம அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு புது தாள் கிடச்சா நம்ம என்ன செய்வோம்? நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம். நம்மளும் செலவழிக்க மாட்டோம், அதை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதை பத்திரமாவே வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த நோட்டுகளை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த புது தாள்களை கூட என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? சற்றே யோசித்து பார்ப்போம். அநேக நேரங்களில் காணிக்கை பெட்டிகளை கிழிந்த தாள்களை கூட போடுவது உண்டு. அது இப்போ ஆண்டவர் அது செல்லாது என்று தெரிந்தும் என்ன செய்கிறார்கள்? காணிக்கை பெட்டியிலே போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவனுக்கு அவனுடைய இதுபடி அளந்து கொடுக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம காணிக்கை பணத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, கொடுப்பதை நம்மளுடைய நேரங்களை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். நேரங்களை மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிறதான திறமைகளை, நமக்கு இருக்கிறதான தாளந்துகளை, நமக்கு இருக்கிறதான மூலதனங்களை, எதையெல்லாம் இருக்கிறதோ, அதில் எதெல்லாம் சிறந்ததாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஒரு இடத்துல வாசித்தேன், அப்போ ஒரு கோட்ஸ் போட்டிருந்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் துவங்குதுன்னா அந்த நாளில் எது ஃபஸ்ட்டு டைமோ அந்த ஃபஸ்ட்டு டைமை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டுமா. இப்போ நமக்கு தூங்கி எந்திக்கிறோம் காலையில், அதுதான் முதல் நேரமாக நமக்கு இருக்கும். அந்த எழுந்த அந்த முதல் நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆனால் அது மிச்ச மீதி நேரம் இல்லை, லெஃப்டான டைம் கிடையாது. மிச்ச மீதி நேரத்தை கொடுப்பதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறதில்லை. அதிகாலையிலே எழுந்த அந்த முதல் நேரத்தை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சமர்ப்பிக்க வேண்டும். நாம் அப்படி முதல் நேரத்தை கொடுப்பது நம்ம மட்டுமல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியங்களுக்காக நாம் பழக்கிக்க வேண்டும். எழுந்தவுடன் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான நேரமாக இருக்கும், எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்? கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்கு வேதங்களை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். ஆனால் அநேகர் என்ன செய்கிறோம்? நம்மளே எழுந்தவுடன் வேலைகளை தான் செய்கிறோம். வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதாவது பைபிள் வாசிங்களா, ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? டைம் இல்லை, பிஸியாக இருக்கும், டைம் இல்லை, அப்படிதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கென்று என்ன செய்யணும்? நேரங்களை ஒதுக்க வேண்டும். அதிலும் முதல் நேரங்களை, அந்த நாளின் துவக்கத்தில் இருக்கிறதான முதல் நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம செலுத்த வேண்டியது மிக அவசியம். அப்படி செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷி broke the jar, அதாவது உண்மையான ஆராதனை பார்த்தீங்கன்னா உடைக்கப்படுதல் தான் வெளிப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாரை உடைச்சாங்க, அதாவது தைலத்தை உடைத்தார்கள். வசனம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:3. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்திருந்தார்கள்.
கொண்டு வந்து இங்கே வேதம் சொல்லுகிறது அதை உடைத்து அதை எடுத்து அதை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, அதை உடைத்து என்று போடப்பட்டிருக்குது. அதை கொண்டு வந்து, அதாவது அது வந்து அவங்க கொண்டு வந்துட்டு நேராக என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கலை. இந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் அவங்க ஒப்படைக்கலை. மாறாக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாட்டில் அவங்க உடைச்சாங்க. உடைச்சிட்டு அவங்க மீதி, அதாவது உடைத்தது அந்த பாட்டிலை பற்றி நல்லா அழகாக தெளிவாக போட்டிருக்கு. அந்த தைல பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நீளமான ஒரு பாட்டிலாக இருக்கும். அந்த கழுத்து நெக் பகுதி வந்து ரொம்ப நீளமாக இருக்குமா. அது மேலே பார்த்திங்கன்னா மூடி போட்டு அதை சீல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த தைல பாட்டிலேருந்து வர்ற நறுமணம் வெளியே போய்விடக்கூடாது என்று அதை சீல் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான அந்த பாட்டில் இவங்க என்ன செஞ்சாங்க, பாட்டில் முழுவதையும் உடைக்கவில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவள் ஊற்றினாள் என்று இருக்கிறது. உடைத்து அதை ஊற்றினாள். பாட்டிலை உடைச்சோம் அப்படின்னா அதை என்ன செஞ்சிடும், எல்லாம் தெரிச்சிரும், அது வேஸ்ட்டாக போயிடும், அது வந்து உதவாமல் போயிடும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாட்டிலை உடைத்து என்றுனா மேலே அந்த டிப், அந்த நுனியில் தான் என்ன செஞ்சாங்க, அந்த பாட்டிலை கழுத்து பகுதியை உடைத்து ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க, அந்த தைலத்தை ஊற்றினார்கள். நம்ம கூட என்ன செய்யணும், நம்ம அநேக நேரங்களில், அதாவது அவங்க வந்து அந்த அவங்கள்ட்ட எந்த ஒரு பிளானும் இல்லை. அதாவது அதை கொண்டு போகணும், திரும்ப எட்டு போகணும், இல்லை மீதி கொஞ்சம் வச்சுக்கலாம், பாதி ஊற்றி பாதி வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் இல்லை. அவங்க வந்து அப்படியே அந்த பாட்டிலை ஊற்றினார்கள். நாம் கூட ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுறவர்களாய் நம்ம வர வேண்டும். அநேக நேரங்கள் நாம் வருகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, அப்படியே வெறுமனே நாம் என்ன செய்கிறோம், ஆராதித்து நாம் கடந்து செல்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே உடைக்கப்படுதான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அப்படி நம்ம அந்த உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டுமானால் எங்கே பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரமே நம்ம அந்த உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று அழகாக தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 51:17. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று பார்த்தால் அவர் வந்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை என்ன செஞ்சார், ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டாராம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நறுங்குண்ட இதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆராதனை கடந்து வரும்பொழுது அப்படிப்பட்டவர்களாய், அப்படி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான உடைக்கப்பட்டவர்களாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். ஒரு பழைய கோரஸ், ஒரு சின்ன கோரஸ் கூட இருக்குது. அதில் வந்து அந்த பாட்டு வந்து இப்படியாக அந்த வரி இருக்குது, ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நொறுக்கும் உருக்கும் உருவாக்கி உன்னை உருவாக்கி நிரப்பும் அப்படின்னு. அதாவது பிரேக் மீ, மெல்ட் மீ, மோல்ட் மீ அண்ட் ஃபில் மீ. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் அப்படித்தான் கடந்து வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னட்ட உடைக்கப்பட வேண்டியதான காரியங்கள் என்ன இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து கடந்து வர வேண்டும். நம்மை ஆண்டவர் நொறுக்கும்படியாக நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நொறுக்க வேண்டும், உருக்க வேண்டும், உருக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை உருவாக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய கரங்களை விட்டு கொடுப்பது ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம ஆராதனைக்கு அநேக நேரங்களில் கடந்து வரும்பொழுது என்ன செய்கிறோம், சும்மா அப்படியே நின்றுட்டே இருக்கோம். அண்ணன் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க, ஆண்டவரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் கடந்து வந்திருப்பார். ஆனாலும் நாம் என்ன செய்வோம், நம்ம அப்படியே அமைதியாக நாம் நின்று கொண்டு பாட்டு கூட வாய் திறந்து பாட மாட்டோம். அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, சத்தமாக பாடுங்க, வாய்களை திறந்து பாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம், அநேகர் என்ன செய்கிறோம், அப்படியே ஆடியன்ஸ் மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் ஆராதனைக்கு வருகிறதே ஆண்டவரை துதிப்பதற்காகத்தான். நம்முடைய உள்ளத்திலே தேவையில்லாத என்னென்ன காரியங்கள் உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அதை உடைக்கவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மரியாளும் என்ன செஞ்சால் அந்த தைலத்தை உடைத்தார்கள். அது உடைக்கப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நறுமணம் வெளியேறியது. வாசிப்போம், அதே வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனம் இல்லை, மன்னிக்கவும், யோவான்லே 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த பாட்டிலை உடைச்ச உடனே அதை என்ன செஞ்சது, அதுலேருந்து நறுமணம் வெளியேறியது. நறுமணம் வெளியேறினது எப்படி போய் வெளியேறி அந்த அறை முழுவதும், அந்த ரூம் ஃபுல்லாக அதை பரவிடுச்சான். அப்போ அந்த நறுமணம் வந்து அவ்வளோ ஒரு, அந்த பாட்டில் உள்ள அந்த பெர்ஃப்யூம் வந்து, அந்த சென்ட் வந்து அவ்வளோ ஒரு நறுமணம் மிகுந்த ஒரு பொருள்.
நம்ம கூட என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஆராதனை கடந்து வரும்பொழுது நாம் உடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னா, நம்மை சரிப்படுத்தி கொண்டு நாம் உடைக்கப்பட்டு நாம் சரிப்படுத்தி கொண்டோமானால் நம்முடைய இருந்த நறுமணம் வீசும். நம்ம ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ நம்முடைய அந்த பாட்டிலில் உடைக்கப்பட வேண்டியதான காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய பெருமையாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பயமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பேர் புகழாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஈகோ கூட என்ன செய்யலாம், உள்ளே இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்கிறோம், உள்ளத்திலே வைத்துக்கொண்டு அதை நாம் என்ன செய்கிறோம், அதை நாம் அப்படியே ஓரமாக வைத்துக்கொண்டே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவருடைய சமூகத்திற்கு எப்பொழுதெல்லாம் நம்ம கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உள்ளம் இந்த காரியங்களெல்லாம் உடைக்கப்பட்டால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நறுமணம் வீசுவர்களாய் காணப்படலாம். இந்த நறுமணம் நம்மகிட்ட என்ன செய்யும், அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பரவிடும். அப்போ நம்ம நறுமணம் வீசுவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நாம் உடைக்கப்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. நாம் எந்தெந்த காரியங்கள்லாம் உடைக்கப்படணும்னு நமக்கே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உள்ளங்களிலே தெரியும். நாம் எதிலெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சரிப்படுத்த வேண்டியது நம்ம மிக ரொம்ப அவசியமாக இருக்கிறோம். அப்போ தான் நாம் என்ன செய்ய முடியும், நறுமணம் வீசுவர்களாய் காணப்படும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:15. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். நற்கந்தம்னா இங்கேயும் அதே தான், சென்ட்டு தான், நறுமணம் வீசுருளாய் நம்ம எப்போ மாறுவோம் என்று பார்த்தால், நாம் உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள்லாம் உடைக்கப்பட்டு நம்மை சரி செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மையும் நற்கந்தம் வீச செய்வார். அதுக்கு நாம் ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நற்கந்தம் வீசுருளாக நாம் மாற முடியும். நம்முடைய சபையிலே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அவங்க வயசில் பெரியவங்க. அவங்க ஒரு 2-3 வருஷமாக ஒரு வாலிப தம்பிகிட்ட பேசாமல் இருந்தாங்க. ஒரு சின்ன காரியங்கள்னால அவங்க பேசாமல் இருந்தாங்க. அவங்க அந்த இறப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக அந்த தம்பியை ஃபோன் போட்டு வர சொல்லி அவங்க வீட்டிலே வைத்து அந்த தம்பிகிட்ட பேசி அவங்க மன்னிப்பு கேட்டு அவள் இருவரும் ஒப்புரவானார்கள். ஒப்புரவான அப்புறம் அந்த அம்மா ஒரு மாதத்திலே அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் இறப்பார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்போ அவங்கள்ட்ட கூட கேட்டேன், ஏம்மா நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்கள் என்ன அந்த தம்பிகிட்ட போய் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டீங்களேன்னு. அப்போ சொன்னாங்க, அப்படிலாம் வயசுலாம் நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒன்று தான், நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இருந்தால் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது மிக அவசியம். இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். ஒருவேளை நான் ஆண்டவரிடத்திலே போனால் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று அந்த அம்மா அன்றைக்கி சொன்னாங்க. அதை சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த ரொம்ப ஒரு மனசு கஷ்டமும் ஒரு பக்கம் சந்தோஷமும் இருந்தது. அப்போ அவங்க வயதிலே பெரியவர்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்திலே அவர்கள் போய் மன்னிப்பு கேட்டார்கள். இன்றைக்கு நம்ம கூட மன்னிக்க முடியாத அநேக காரியங்கள் நம்மளிடையே காணப்படுகிறது. நம்ம மன்னிப்பு ஈஸியாக கொடுத்துருவோம், ஆனால் நம்ம போய் கேட்க மாட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். மன்னிப்பு கேட்கக்கூடாதபடி நம்மள்கிட்ட தடையாக என்ன காரியம் இருக்கிறது என்று பார்ப்போம். ஒருவேளை ஈகோ இருக்கலாம், நாம் போய் எப்படி அவங்கள்ட்ட கேட்குறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அந்த நான் என்கிறதான அந்த ஈகோவை என்ன செய்யணும், உடை தெரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை உடைத்தோம்னா நாம் என்ன செய்யலாம், நறுமணம் வீசுவர்களாய் நம்ம காணப்படலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். நம்ம இங்கே இருக்கும்பொழுதே நம்ம இருக்கிறவங்கள்ட்ட, நம்ம கூட பிறந்தவங்கள்ட்டையோ நம்முடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்டையோ நம்ம சொந்தக்காரங்கள்ட்டையோ நம்ம பேசாமல் இருந்தால், நம்ம ஆனால் சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பாக இருக்கோம், நாங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை தேடுறோம், கொடுக்கறதுல கரெக்டாக இருக்கோம், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மள்கிட்ட நம்ம செய்யக்கூடாத நிறைய தவறுகளை நாம் செய்கிறோம். அதாவது மன்னிக்கக்கூடாதபடி, நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அப்படியே நம்ம பிடிவாதமாய் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம பரலோகம் செல்ல வேண்டுமானால் நாம் சில காரியங்களிலே உடைக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இங்கே மரியாள் அவங்க கொண்டு வந்த பாட்டிலை உடைச்சனால அதுலேருந்து நறுமணம் வீசியது. நறுமணம் வீசினதுனால அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது பரவியது. நாம் கூட என்ன செய்யணும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நற்கந்தம் வீசுருளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அடுத்ததாக மரியாள் செய்த அதே காரியம் யோவான் 12:3 வாசிப்போம். அடுத்ததாக அவங்க செஞ்சதான பார்த்தீங்கன்னா,
அந்த தைலத்தை உடைத்து ஊற்றிட்டு அவங்க சும்மா இருக்கல, அவங்க தலைமுடியை வைத்து என்ன செய்தார்கள், அதை துடைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த காலத்தில் அந்த யூத கலாச்சாரத்தின்படி அங்கே இருக்கிற சர்வன்ஸ் தான் அது வந்து என்ன செய்வாங்க, அங்கே வந்து அந்த தலையில் தைலம் பூசுகிறதோ அந்த பாதம் துடைக்கிற காரியங்களை அவர்கள் தான் செய்வார்கள். ஆனால் இங்கே மரியாள் பார்த்தீங்கன்னா அவங்க வாலண்டியராக முன்னாடி போய் அவங்களே அந்த காரியத்தை செய்கிறார்கள், ஆண்டவருக்காக செய்கிறார்கள். இது எதை காட்டுகிறது பார்த்தால் மரியாளுடைய தாழ்மை. நம்ம இந்த நாட்கள் கூட நம்ம ரொம்ப தாழ்மையாக ரொம்ப ஹம்பிளாக இருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அது மத்தியில் யூத கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா முடி வந்து பெண்களுக்கு முடி வந்து மகிமையாக கருதப்பட்டது. அவங்க முடியை கூட என்ன செய்வாங்களாம், அவிழ்க்கவே மாட்டாங்களாம். முடி அவங்க அப்படியே முடிச்சு அப்படியே வச்சுருப்பாங்களாம், முடியை அவங்க அவிழ்க்க கூட மாட்டாங்களாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சமூகத்திலே முடியை அவிழ்த்து தன் தலைமயிரால் அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக துடைக்கிறாங்க. அது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் தன்னுடைய மகிமையை அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிறாங்க. நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய மகிமை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். நம்மன்னு எதிரால் நம்ம மகிமை நம்ம செஞ்சது நம்ம தான் அப்படின்ற எதையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே பேர் புகழ் எல்லாம் மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷி வாஸ் ஸ்டாப் பட் ஷி டிடன்ட் ஸ்டாப் ஹர் ஆக்ட். அதாவது அவங்கள வந்து தடுத்து நிறுத்தினாங்க, ஆனால் அவங்களோட செஞ்ச செயலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மரியாள் என்ன செஞ்சாங்க, தடைகளை தாண்டி அவங்க செஞ்சாங்க. அது வாசிப்போம். அதே மார்க் 14 அதிகாரம் 4-6 வரை வாசிப்போம். இங்கே இந்த செயலை செய்யும் பொழுது மரியாள் இந்த செயலை செய்யும் பொழுது அங்கே அநேகர் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அநேகர் என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அநேகர் விசனம் அடைகிறதாக இங்கே வேதம் சொல்லுகிறது. மரியாள் மேலே அவங்க வந்து தைலத்தை மரியாள் வந்து இயேசுவின் மீது தைலத்தை அன்னைக்கு ஊற்றுனாங்க. அந்த தைலம் ஊற்றுறது அது வந்து ஒரு வழக்கமான செயல் தான். ஏன்னா எப்பயுமே அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு தைலத்தை தடவுவது அன்றைய வழக்கமாக இருந்தது. ஆனால் அதே போல் மரியாள் என்ன செய்தார்கள். ஆனால் இங்கே விசனத்துக்கு என்ன காரணம் பார்த்தோம், அந்த விசனம் அடைந்தார்கள், முறுமுறுத்தார்கள். இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோன்னா அந்த தைலம் எப்படிப்பட்ட தைலமாக இருந்தது, அது விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதை வீணாக போய் செலவழிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கு, வீணாய் செலவழித்ததுக்காக அவங்க விசனப்பட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக காஸ்ட்லியான தைலம். இந்த தைலம் வந்து அவங்களே சொல்கிறாங்க, வசனம் 5 சொல்கிறாங்க 300 பணத்துக்கு அதிகமான அந்த தைலத்தை அவங்க வந்து இப்படி சிரசிலே உடக்கு அது ஊற்றி விட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு விசனப்படுறாங்க. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, இதை விற்று தருத்திற்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு அவங்க அது ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மரியாள் வந்து யோசிக்காமல் முட்டாள்தனமாக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் யோவான் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக எழுதுகிறார். இந்த முறுமுறுத்து தான் சிலர் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதை யோவான் அழகாக தெளிவாக எழுதுகிறார். அந்த சிலரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சொன்னதே யூதாஸ் தான். ஆண்டவருடைய 12 சீஷர்களில் ஒருவராக இருந்த யூதாஸ் தான் இந்த காரியத்தை வீட்டிலே நீங்கள் போய் வாசித்துக்கொள்ளலாம். யோவான் 12:4-6 வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் தான் இந்த மாதிரி முறுமுறுக்கிறதையும் விசனமடைந்த காரியங்களையும் சொல்கிறார். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து யூதாஸ் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, அவன் திருடனாக இருந்தான், பணாசை நிறைந்தவனாக இருந்தான். ஏதோ தர்த்தனுக்கு அவங்க மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரியாக அந்த பேச்சு அப்படியாக இருந்தது. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. அவன் யூதாஸ்க்கு பண ஆசை இருந்தது, அதனாலே அவர் அப்படி பேசுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்யும் பொழுது நமக்கும் அநேக தடைகள் வரும். அநேகர் நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ்னால் விமர்சிக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு இப்படி தான் செய்கிறாங்களே இவங்க அப்படின்னு ஒரு மாதிரி நம்மை கேலி செய்பவர்கள் உண்டு, கிண்டல் செய்பவர்கள் உண்டு, அவமானப்படுத்தி பேசுபவர்கள் உண்டு, நக்கல் அடித்து பேசுவாங்க. நம்முடைய முதுகுக்கு பின்னாடி பேசுகிற ஒரு கூட்டம் எங்கேயும் இருக்கிறார்கள். இப்போ ஊரில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம சபைக்குள்ளே கூட அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் அதை மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எப்பயுமே
எப்பயுமே அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்களை நம்ம பேசக்கூடாது. ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா நாம் அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும், மோட்டிவேட் பண்ண வேண்டும். நம்ம மாறாக நாம் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, தடை பண்ணவே கூடாது. அவங்களை செய்கிறதை நாம் எக்காரணத்தை கொண்டு விமர்சிக்கக்கூடாது. நம்ம முதுகுக்கு பின்னாடி நாம் எந்த காரியங்களையும் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை. எத்தனை கேலி பேச்சுகள், எத்தனை கிண்டல்கள் வந்தாலும் மரியாள் என்ன செஞ்சாங்க? சோர்ந்து போகாமல் செஞ்சாங்க. அந்த 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 செய்ய வேண்டிய காரியத்தை, தைலம் பூசுகிறதான காரியத்தை செய்தார்கள். நாம் கூட என்ன செய்யக்கூடாது? யார் என்ன பேசினாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படாமல், சோர்வடையாமல், ஆண்டவருக்கென்று செய்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மரியாள் செஞ்சது ஒருவேளை முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நோவா பேழையை கட்டார். ஆண்டவர் வெள்ளம் அழிப்பேன்னு சொன்னோடனே எல்லாரும் அவர் சொன்னோடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு கேலி பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க, வெள்ளம் எப்படி வரும். ஆனாலும் அவங்க நோவா சோர்ந்து போகல, கப்பலை கட்டினார், வெள்ளமும் வந்தது. அதே மாதிரி அண்ணால பார்த்தீங்கன்னா, அவங்க ஆலயத்தில் போய் பிள்ளை இல்லாமல் அழுது ஜெபிக்கும் பொழுது அவங்க ரொம்ப மனக்லேசத்தில் அழுது வாயிலேருந்து வார்த்தை கூட வரல. அவங்க முணுமுணுத்து ஜோம் பண்ணும் பொழுது ஏலி கூட நினைக்கிறாங்க, அண்ணாள் குடித்து வெறுத்து இருக்கிறாள் என்று. அவங்க அவங்க மிஸ்ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க தவறாக ஏலி அதை புரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அண்ணாள் குடிக்கலை, மாறாக அவங்க வேதனை, அவ்வளோ வேதனை இருந்ததுனால அவங்க உதடுகள் மாத்திரம்தான் அசைந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய காரியங்களை எல்லாம் பகிர்ந்தாங்க. அப்போ மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ஒரு என்ன செய்யலாம்? ஒரு கேலி போல, ஒரு கிண்டல் போல, ஒரு தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நாம் என்ன செய்யக்கூடாது? அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களிலே நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்தே ஆக வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஒரு 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிற பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள், செயல்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். பாரு, ஆண்டவர்னு போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணாலும், நாம் செய்கிறவரை ஆண்டவருக்கான காரியங்களுக்கு அடுத்த காரியங்களை செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டியதை தடையில்லாமல் யோசிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். மரியாளும் என்ன செஞ்சாங்க? அத்தனை தடைகளை மீறி இந்த காரியங்களை செய்தார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மரியாளை பற்றி மரியாள் தன்னால் இயன்றதை கொடுத்தார்கள், ஆண்டவர் அதை நற்கிரியை என்றார். அதே அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாள் அவங்க செஞ்ச காரியத்தை, மரியாள் அந்த காரியத்தை செய்கிறாங்க. இங்கே ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஷி டிட் அ பியூட்டிஃபுல் திங். அந்த செயல் செஞ்சதை ஆண்டவர் பியூட்டிஃபுல் திங் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகான அருமையானதை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைனா நல்ல கிரியை, நல்ல செயல்களை ஆண்டவருக்கு என்று செய்திருக்கிறார். ஆண்டவரே அதை என்ன செய்கிறார்? மரியாளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருகிறார், என்னிடத்துல நற்கிரியை செய்தாள் என்று. நாம் கூட என்ன செய்யணும்? மற்றவர்களாய் நாம் ஏதாவது செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மையும் என்ன செய்வார்? சர்டிஃபை பண்ணுவார். நாம் செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? யோசிக்காமல் நாம் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 3:27 வாசிப்போம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கும்பொழுது, திராணின்னு நமக்கு பலன் இருக்கும் பொழுது, நமக்கு சக்தி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதாவது செய்யத்தக்கவர்களுக்கு என்றால் யாரெல்லாம் தேவையில் காணப்படுறாங்களோ அவங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம முன் வர வேண்டும். இது கிறிஸ்மஸ் காலம். நம்ம பாஸ்டர் கூட இன்றைக்கி அறிவிப்பில் சொன்னாங்க, தேவையுள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதையாவது உதவி செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் என்ன செய்யலாம்? யாருக்காவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சாப்பாடு, ஒரு பிரியாணி எதையாவது செய்து, எதையாவது ஒன்று நம்மளால் முடிந்தது எதுவோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளெல்லாம் நாம் நினைவில் வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். அப்போ மரியாள் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க செஞ்சது நற்கிரியை செய்தால், நாம் கூட என்ன செய்யணும்? நற்கிரியை செய்வர்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மரியாள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். அது மரியாள் மரியாளுக்கு நன்றாகவே தெரியும், ஆண்டவர் அங்கே நடக்கிற எல்லா காரியங்களும் யூகித்து ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கப் போகிறார் என்று மரியாள் அறிந்ததினாலே இந்த காரியத்தை செய்தார். இதை செய்ததை ஆண்டவரும் அதே சொல்கிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இதை செய்தாள் என்று
ஆண்டவரே என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று இங்கே மரியாளை பார்த்தா ஆண்டவரும் சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு மரியாளுடைய செயலை அறிந்திருந்தார். மரியாளும் என்ன செய்தால் இந்த காரியத்தை செய்தாள். அந்த டைமில் என்ன செஞ்சாங்க, அடக்கம் ஒருவேளை ஆண்டவர் மரித்திருந்த அவர் சிலுவையிலே மறிக்க போகிறார், அடக்கம் பண்ண போடுகிறார், பரம் ஏறி போகிறார், எல்லாவற்றையும் மரியாதை அறிந்திருந்ததுனாலே அவர்கள் முந்தி என்ன செய்கிறாங்க, போய் அந்த காரியத்தை செய்கிறாங்க. ரைட்டான டைமில், சரியான டைமில் அந்த வந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் இப்போ இருக்கிறார், அதனால் நாம் இப்பொழுதே அந்த தைலத்தை பூச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்று அந்த தைலத்தை பூசுகிறார். அவர் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடவில்லை. நமக்கு அநேக வாய்ப்புகள் வந்தாலும் நாம் என்ன செய்கிறோம், அநேக வாய்ப்புகளை நழுவிடுகிறோம். வாய்ப்புகள் எப்பொழுதும் வராது. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக் த டோர் ஒன்ஸ். ஒரு தடவை தான் நாக் பண்ணும், ஒரு தடவை தான் தட்டும். அது வரும்பொழுது நாம் என்ன செய்யணும், சரியாக அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். சரியான ஆண்டவருக்கு என்று சரியான வருகிறான வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு என்று சரியாக நாம் செய்ய வேண்டும். தருத்தரா ஆண்டவரா என்று வரும்பொழுது மரியாள் என்ன செய்தால், ஆண்டவருக்கு ஒரு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஆண்டவரை செலக்ட் பண்ணாங்க. நம்ம கூட என்ன செய்யணும், நம்ம வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துறதா இருக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் தள்ளி போடவே கூடாது. வாய்ப்பு வரும்போது நாம் என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் ஒருவரை மன்னிக்க கடன்பட்டிருக்கிறோம் என்றால் அதை தள்ளி போடக்கூடாது, உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஊழியத்துக்கு அழைப்பு வருகிறது என்றால் நாம் கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும், அந்த அழைப்பை ஏற்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு காரியம் வந்தால் நாம் என்ன செய்யணும், தயங்காமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன் வர வேண்டும். ஒருவேளை யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிங்க, உங்க ஃப்ரெண்டோ யாருக்காவது அறிவிங்கன்னு ஒரு காலிங் வந்துச்சுன்னா நாம் என்ன செய்யணும், தயங்காமல் நாம் போய் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போ என்னென்ன சமயம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த சமயம், அந்த வாய்ப்பு வரும்போது அந்த ரைட் டைமில் நாம் அதை யூஸ் பண்ணுறவங்களா இருக்க வேண்டும். காலங்களையும் வாய்ப்புகளையும் தவற விட்டு பின்னால் நம்ம வருத்தப்படக்கூடாது. யோவானில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது என்று. அதுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவர்களான காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மரியாள் முடியாததை செய்யாமல் முடிந்ததையே செய்தார்கள். நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், நமக்கு என்ன வரலையோ அதையே நம்ம ஒரு சிலர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லை. நமக்கு எது வருதோ அது நல்லா நம்ம என்ன செய்யலாம், ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதிலேயே நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம இன்னும் அதிகமாய் செய்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். மரியாள் அவங்களுக்கு என்ன வந்ததோ, ஷீ டிட் வாட் ஷி குட், அதான் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்தார்கள். ஆண்டவரே அதை சொல்லுகிறார். அவங்களுடைய செயல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான செயல், ஆனால் ஒரு உண்மையான ஒரு செயல். அது அதில் எந்த ஒரு கலப்படமோ எந்த ஒரு இதோ இல்லாத செயல். அது ஒரு உண்மையான ஒரு எளிமையான செயல். அதாவது நமக்கு வரங்கள், நம்மகிட்ட நிறைய கிருபைகள் வரங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். யாருக்கு என்ன வருகிறதோ அதை எடுத்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு என்று பிரயோஜனப்படுத்த வேண்டும். மரியாளும் அப்படி தான் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுத்தாங்க, ரெஸ்ட்டை கொடுக்கல, பெஸ்ட்டு தான் கொடுத்தாங்க. அப்படியே அவங்க முழுசையும் கொடுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, தனிப்பட்ட முறையில் போய் செஞ்சாங்க, வேலைக்காரர்கள் செய்யலை. அவங்களே என்ன செஞ்சாங்க, அந்த வாலண்டியராக அந்த செயலை, தைலம் பூச செயலை செய்தார்கள். அவங்க நிறைய தடை வந்துச்சு, ஆனாலும் என்ன செஞ்சாங்க, தடையெல்லாம் மீறி செஞ்சாங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவள் செய்த செயல் பிரசங்கமாக பேசப்பட்டது. அப்பொழுது பேசப்பட்டது. ஸ்டில் டுடே, இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பவம் என்ன செய்கிறது, பேசப்படுகிறது. ஒரு பழமொழி கூட உண்டு ஆங்கிலத்தில், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதாவது நம்ம செய்கிற செயலை விட, நம்ம பேசுகிற பேச்சை விட செயல் தான் என்ன செய்து அதிகமாக பேசப்படுகிறது. நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், பேச்சை குறைச்சிட்டு வேலையை தான் நம்ம அதிகமாக செய்ய வேண்டியிருக்கா இருக்கிறோம். மரியாளும் அப்படி தான் செய்தார். இன்றைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளால் நல்லா ஜெபிக்க முடியும்னா ஜெபிக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு சந்தோஷமாய் கொடுக்குறலாய் நம்ம இருக்க வேண்டும். அமைதியாய் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஊழியம் செய்யலாம். இல்லை மற்றவர்களுக்கு நாம் தேவைப்படுகிறவர்களுக்கு கவுன்சில், அதாவது ஆலோசனை கொடுக்கலாம், வழி நடத்தலாம். இல்லைன்னா யாருக்காவது நம்ம என்ன செய்யலாம், உதவிகள் செய்யலாம். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். மரியாள் அதைத்தான் செய்தாங்க. ஷி டிட் வாட் ஷி குட். அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவள் தன்னால் இயன்றதை செய்தால் ஆண்டவரே சொல்லுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துலேயும் ப்ரையாரிட்டைஸ் எவ்ரிதிங். அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அவங்க ஆண்டவருக்கு என்று முதலிடம் கொடுத்தார்கள். அதே வசனத்தையே 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கில் 8.
இங்கே பார்த்தீங்கன்னா முந்தி கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நல்லாவே தெரியும் தீர்க்க தரிசனமாக என்ன நடக்கும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் சிலுவையிலே மறிக்கப் போகிறார் என்று அறிந்து முன்கூட்டியே அறிந்ததினால அந்த தைலம் பூசுகிறதை அவர்கள் முந்தி கொண்டு அதை என்ன செய்தார்கள். முந்தி கொண்டாள். ஆண்டவரே அதை சொல்கிறார். அந்த இவர் தைலம் பூசுவதற்கு சரீரத்திலே தைலம் பூசுவதற்கு முந்தி கொண்டாள் என்று, அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாகவே முந்தி கொண்டாள் என்று இங்கே ஆண்டவரே இங்கே சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய காரியங்களை முந்தி கொள்கிறோமா என்று நம்மை நாமே யோசித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு டயத்துக்கு சீக்கிரமாக வருகிறோமா, ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களிலே நம்ம எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிறோமா நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாத்துலேயுமே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ரையாரிட்டி, முன்னுரிமை ரொம்ப முக்கியம். அது அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆலயத்துக்கு 9:30 சர்வீஸ் தான், 9:30 மணிக்கே நாம் இருக்க வேண்டும். அது நம்ம ஒரு பிரயாசம் கஷ்டம்தான். இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், ஆண்டவருக்கென்று அந்த நாளை நம்ம ஆண்டவருக்கென்று நாள் என்று சொல்லி நாம் பிரயாசம் எடுத்து குடும்பமாய் பிள்ளைகளை எல்லாம் சீக்கிரமாக கிளப்பி நாம் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டுமல்ல, ஒரு நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம் தான். சகேயு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் குள்ளனாக இருந்தபடியினால அவங்க ஆண்டவரை பார்க்க முடியாது என்று அறிந்ததுனால ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆண்டவர் வருகிறதுக்கு முன்னதாக ஓடி காட்டத்து மரத்திலே ஏறினான் என்று வசனம் சொல்லப்படுது. அவன் குள்ளனால ஆண்டவர் என்ன செஞ்சான், ஆண்டவரை பார்க்கணும் முன்னதாக ஓடுனான். அப்போ ஆண்டவரை பார்ப்பதற்கு நாம் முன்னதாக ஓடி வருகிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மரியாளுடைய செயல் பார்த்திங்கன்னா ஒரு நினைவு சின்னமாக மாறிடுச்சு. அது காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை, அவன் கொடுத்ததான அந்த கிஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தைரியத்தோடு அவங்க முன் வந்து அது செய்ததான செயல். அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச ரைட் டைமில் சரியான நேரத்திலே அந்த தைலத்தை பூசினதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய செயல்கள்லாம் நினைவு கூறப்பட்டது. ஆண்டவரே அதை சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஷி டிட் வாட் ஷி குட் அப்படின்னு ஆண்டவரே அதை சொல்லும்படியாக அதை செய்தார். அதனால் அது பார்த்திங்கன்னா ஒரு நினைவு சின்னமாக மாறிடுச்சு. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை பார்த்து நினைவு கூறும்படியாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் அவள் முழுதாக அந்த பாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம கூட ஆண்டவர்கிட்ட முழுதுமாய் நம்மை அர்ப்பணிப்பவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். மரியாள் எப்படி எதையுமே அவங்க மிச்சம் எடுத்து வைக்கவே இல்லை, பாதி எடுத்து பாதியெலாம் வைக்கல, முழுசுமாக என்ன செஞ்சாங்க, அப்படியே கொடுத்தாங்க. அப்படி என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா முழுசுமாக கொடுத்தாங்க. அவங்க அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தியாகத்தோடு கொடுத்தாங்க. அவங்க டைமில் அந்த ரைட்டான டைமில் கொடுத்தாங்க. அது மட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்போடு அதை செய்தார்கள். அது செய்தனால அவங்க ஒரு முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு காரியம் இந்த சம்பவத்திலே வெளிப்படுகிறது. அன்னாள் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்திலே வரும்பொழுது இருதயத்தை முழுவதுமாய் ஊற்றிவிட்டாள். இங்கே மரியாள் செய்தது போல அன்னாலும் அப்படி செய்கிறார்கள். நாம் கூட என்ன செய்யணும், நம்முடைய இருதயம் முழுதுமாய் ஊற்றப்படுவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை உண்மையோடு இருதயத்தை திறந்தவர்களாய் நம்ம ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம முற்றிலுமாய் ஊற்றப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார் என்றால் அவர் தன்னை முழுவதுமாய் ஜீவ பலியாக நமக்காக அவர் என்ன செய்தார், தம்மை ஒப்பு கொடுக்க முடியாது முழுவதுமாய் அவர் ஆண்டவர் என்ன செய்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்ம மீட்படைய வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்தார். இந்த ரோமரில் கூட கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் ஜீவ பலியாக அவரையே முழுதுமாய் ஒப்பு கொடுத்தார். நாம் கூட நம்முடைய சரீரங்களை நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்மை தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை ஒப்பு கொடுப்பது மிக அவசியம். இதை சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நம்ம எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நம்முடைய பெஸ்ட்டை தான் நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் இல்லை, ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டை தான் நம்ம கொடுக்கணும். நம்மை நாமே உடைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய அர்ப்பணிப்பவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளிருந்த நறுமணம் எல்லாருக்கும் பரவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாம் செய்ய வேண்டியதை நிறுத்தவே கூடாது. நம்ம ஆண்டவருக்காய் செய்கிறதை முழு பலத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்புறம் ஆவிக்குரிய காரியங்களிலே வாய்ப்பு வருமானால் அந்த வாய்ப்பை நாம் ஒருபொழுதும் மிஸ் பண்ணக்கூடாது. அதை நாம் பிடித்து கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். கடைசியாக பார்த்தோம், நம்ம ஆண்டவருக்காக எல்லா காரியங்களிலும் முந்தி வர வேண்டும். முன்னுரிமை ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டும்.
இறுதியாக ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? வேதம் ஆண்டவரே சொல்கிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படியாக நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், சிந்திப்போம், நாம் செயல்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.